வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற இன்றைய எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீட் பண்ண போற ஒன் ஆஃப் த ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தோம்னா சுஜி ஈஸ்வரி. அவங்க பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு டப்லா ஏஐ அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் கஸ்டமைஸ் டூலை பத்தி தான் கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ண போறாங்க. நிறைய விஷயங்கள் அந்த டூலை பத்தியும் அதனுடைய ஃபீச்சர், அதனுடைய அட்வான்டேஜஸ், அது யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க டைரக்டா அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் ஈஸ்வரி, வாட் இஸ் டப்லா ஏஐமா? வாட் இஸ் த ஃபீச்சர்? இது ஒரு டேப்லோங்கிற ஒரு டூல் சார். இதோட ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டேட்டா இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம அதுல இருந்து ஹிண்ட் வச்சு நம்ம டிசிஷன் மேக் பண்ணலாம் சார். இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டூல். இப்போ 2023, 24, 25 ஒரு ஆர்கனைசேஷனுடைய சேஞ்சஸ், growth அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஷார்ட்டா கொடுக்கும். அப்படி இல்லை சார். நீங்க இப்போ ஒரு ரா டேட்டா, அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பிரான்ச் வைஸ் வச்சிருக்க டேட்டாஸ் நீங்க எக்ஸல் டேட்டாஸை நீங்க இதுல அப்லோட் பண்ணி இதுக்கான விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணணும். இதுக்குன்னு ஒரு விஷுவல்ஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் டேட்டாஸ்னா நம்ம லைன் ஷார்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். டேட்டாஸ் அந்த விஷுவல்ஸை வச்சு நம்ம எந்த மாதிரி எல்லாம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம் சார். அதே மாதிரி ஜியோகிராபிக் சார்ட்னு ஒன்று இருக்கு சார். அது லொகேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த லொகேஷன் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அதுல பார்க்கலாம் சார். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் இன்டெலிஜென்ட் டூல் அண்ட் விஷுவல் கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்த டூலோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா இது விஷுவல் கொரி லாங்குவேஜ்ன்றது. இது ரா டேட்டாஸை வச்சு நம்ம விஷுவல கிரியேட் பண்ணி நம்ம அதை வச்சு அதுல இது பண்றதுனால அது யூஸ் பண்றது, இந்த விஷுவல்ஸ் யூஸ் பண்றதுனால விஷுவல் கொரி லாங்குவேஜ்ன்ற அனதர் நேம் ஒன்று உண்டு. அது பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம இன்டர்பிரேஷன் பண்ணி நம்ம அந்த டேட்டாஸ் வச்சு பண்ணலாம். இது எந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற இந்த மாதிரி 5 டேட்டாஸ் அனலைஸ் பண்ணலாம்னு சொல்றேன். எக்ஸல் டேட்டாஸ் பண்ணலாம், சிஎஸ்பி, அப்ப பிடிஎஃப், எஸ்கியூஎல் டேட்டாஸ், இந்த மாதிரி கிளவுட் பேஸ்ட் டேட்டாஸும் நம்ம பிக் டேட்டாஸும் அந்த மாதிரி டேட்டாஸும் நம்ம அனலைஸ் யூஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண விஷுவல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா விஷுவல்ஸ் யூஸ் பண்ணி நம்மள இன்டர்பிரேஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். இதுல எந்த மாதிரி செக்டா, எந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐடி, ஃபினான்ஸ், பேங்கிங் செக்டர்ஸ், அப்புறம் ரீட்டைல், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ஸ், இந்த மாதிரி இருக்க செக்டார்ஸ்லாம் இந்த மாதிரி ஆப்ஸ் 25,000 ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி ஆப்ல யூஸ் பண்றாங்க. டேப்லூ அப்படின்ற மாதிரி இதை வச்சு நம்ம அவங்களோட லைவ் டேட்டா அனலைஸும் பண்ண முடியும். லைவ் டேஷ்போர்டு விஷுவல் பார்த்து அவங்களுக்கு எந்த மாதிரி இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் ஃபீல்ட்னா அந்த போஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா, எவ்வளோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு, 1 வீக்ல எவ்வளோ பார்த்துருக்காங்க அப்படின்ற வியூ நம்மளுக்கு இதுல பாக்குறப்ப நம்மளுக்கு தெரியும். டேப்லூ பாத்தீங்கன்னா பிசினஸ் இன்டெலிஜென்ட் டூல். இப்போ பாத்தீங்கன்னா இதை ரா டேட்டா வச்சு நம்ம இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்ண முடியும். இதெல்லாம் விஷுவல்ஸ் மேக் பண்ணி நம்ம அனலைஸும் பண்ண முடியும். இது எந்த மாதிரி செக்டார்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா பேங்கிங், ஃபினான்ஸ் செக்டார்ஸ் அண்ட் எஜுகேஷன், ஹெல்த் கேர் சென்டர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ரீட்டைல் பிசினஸ், இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்ல 2500 ஆர்கனைசேஷன்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி டேப்லூன்ற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல லைவ் டேஷ்போர்ட் கம்பெனி ஒரு சோசியல் மீடியா அப்படின்னு இந்த வீடியோ எவ்வளோ போயிருக்கு, வியூ ஆயிருக்கு, எவ்வளோ வியூஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னு லைவ் டேஷ்போர்ட் அதுல நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இது எந்த மாதிரி, இது எப்படி, ஹவு டு டேப்லூ ஒர்க், எப்படி இது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸல் டேட்டாஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி நம்ம அதை வச்சு நம்ம விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எஸ்கியூஎல் டேட்டாஸ், சிஎஸ்பி ஃபைல்ஸ், பிடிஎஃப் டேட்டாஸ், மோஸ்ட் ஆஃப் டேட்டாஸை நம்ம ஆக்சஸ் பண்ணி விஷுவல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ இன்னும் அனதர் நேம் விஷுவல் குவரி லாங்குவேஜ். விஷுவல் குவரி லாங்குவேஜ் எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த ரா டேட்டாஸ் வச்சு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுனால விஷுவல் குவரி லாங்குவேஜ்ன்ற அந்த நேமும் இருக்கு. இதோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஈஸி டு டிராக் அண்ட் ட்ராப்,
விஷுவல்ஸ்லாம் டிராக் பண்ணி ட்ராப் பண்ணி டேட்டாஸ்லாம் நம்ம அதை வச்சு நம்மளால விஷுவல்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும். இன்டராக்டிங் டேஷ்போர்ட்ல இன்டராக்ட் பண்ற மாதிரி விஷுவல்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சு இன்டர்பிரேஷன் பண்ண முடியும். ரியல் டைம் டேஷ்போர்ட்லயே இன்னும் இருக்கு, ரியல் டைம் டேஷ்போர்ட்ஸும் இருக்கு. ரியல் டைம்னா அதான் இப்போ ஜஸ்ட் சொல்லியிருந்தால லைவ் டேஷ்போர்ட், நம்ம எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, மார்க்கெட்டிங் யூஸ் எப்படி இருக்கு, வியூவா நம்ம பார்க்க முடியும் டேஷ்போர்ட்ல. அதான் ரியல் டைம் டேஷ்போர்ட் சொல்லுவாங்க. ரியல் டைமா நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி. அட்வான்ஸ் விஷுவல் கேப்பபிலிட்டியும் இருக்கு அதுல. பை சார்ட், டோனட் சார்ட், ஹீட் மேப், ஹிஸ்டோகிராம், ட்ரீ மேப் இதெல்லாம் டேப்ல இன்வால்வ் ஆயிருக்கு. மல்டி டேட்டா சோர்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ண முடியும். நாலேஜ் சொல்லியிருந்தால எக்ஸல், சிஎஸ்பி, எஸ்கியூஎல் டேட்டாஸ் இந்த மாதிரி கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் டேட்டாஸும் நம்ம இன்வால்வ் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணி நம்மள ஆக்சஸ் பண்ண முடியும். பிக் டேட்டாஸும் ஆக்சஸ் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் டேட்டாஸை நம்ம சால்வ் பண்ண முடியாத டேட்டாஸும் இதுல நம்மளால சால்வ் பண்ண முடியும் இது யூஸ் பண்ணி. ஜியோகிராபிக்கல் மேப்னா என்னன்னு சொல்லட்டுமா, அதை பத்தி அப்படின்னா ஒரு லொகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கண்ட்ரி, அது ஒரு சிட்டி, அந்த சிட்டிஸ்ல எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு, எந்த மாதிரி சேல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு லொகேஷன் வைஸா நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அங்க எவ்வளவு எந்த மாதிரி சேல்ஸ் இருக்குன்ட்டு. அதான் ஜியோகிராபிக்கல் மேப். டேட்டா வந்து இதை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டியா தான் இருக்கும். அது எப்படி சொல்ற, உங்களுக்கு சொல்ல போனா ஒரு ரோல்ஸ் இருக்குன்னா அந்த ரோல்ஸ் இவங்களால மட்டும் தான் இந்த மாதிரி டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு செக்யூர் இதுவும் இருக்கு, பேஸ்டு கண்ட்ரோலும் இருக்கு. டேப்லோட அட்வான்டேஜஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு கிராப் அண்ட் ட்ராக், அப்போ ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். நோ ப்ரோக்ராம் ரெக்குவயர்மெண்ட், நோ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கோடிங்ஸ்லாம் ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. இந்த ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபாஸ்டா நம்ம டேட்டாஸ்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். விஷுவல்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆக்சஸபிள், ஃபாஸ்டா இருக்கும். எக்ஸலன்ட் குவாலிட்டி விஷுவல்ஸ்லாம் நல்லா இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சப்போர்ட்டிவ் டிசிஷன் மேக், நான் அந்த விஷுவல்ஸை வச்சு நம்ம டிசிஷன் மேக் பண்ண சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றது. இது எந்த மாதிரி கேசஸ்லாம், எக்ஸாம்பிள் கேசஸ்லாம் எப்படி பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்கன்றத சொல்றேன். வெப்சைட் டிராஃபிக் அனலைஸ்டு, ஒரு வெப்சைட்ல எந்த மாதிரிலாம் டிராஃபிக் இருக்கு, இந்த டைமுக்கு இந்த நேரத்தில் எப்படி இருக்குன்றத விஷுவல்ஸ் நம்ம பார்க்க முடியும் அனலைஸ் பண்ணி. சேல்ஸ் ரெவென்யூ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், கஸ்டமர் பிஹேவியர், பிஸ்னஸ் ஃபோர்காஸ்டிங், பிஸ்னஸ் என்ன மாதிரிலாம் இருக்கும், இந்த டைம்ல எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். அதை வச்சு நம்ம இந்த டைம்ல இப்படி இருக்கா, ஓகே இருக்கு, எதுவுமே நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இதனால கிடைக்கும். இது பண்றதுனால ஃபியூச்சர்ல எந்த மாதிரிலாம் வரும் அப்படின்றத பார்த்தா இன்டகிரேட் பண்ண மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னா, ஒரு டேட்டா எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணி பண்றோம்னா அதுல எந்த மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு சொல்யூஷன் போதுமே என்ன லைவ் ட்ராக்கிங் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல இன்டகிரேட் பண்ணா ப்ரெடிக்ஷன், இந்த டேட்டா வச்சு இப்ப இந்த மாதிரி தான் இருக்க போகுது, இதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டா இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலான்ற ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் இன்வால்வ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேப்லூ யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ், பிகினர்ஸ், இவங்களாம் தான் இதை ஆக்சஸ் பண்றாங்க.